அன்னவயற் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீயப்பதியான அந்த எம்பெருமானை அடையிறதுக்கு அநேக ஆழ்வார்கள் அநேக வழிகளை சொல்லி கொடுத்துருக்கா. அதில் அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியான நம் ஆண்டாள் பெண் பாவை, பெண் ஆழ்வார். இவருக்கு கோதை அப்படின்றதான பெயர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஒரு ஊரில் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் வாழ்ந்துட்டு வந்தார். விஷ்ணு சித்தர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர்னா, சித்தம்னா மனம், மனசு நிறைய அந்த பகவானையே அந்த நாராயணனையே அவர் சொல்லி 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 நினச்சி உருகி அவர் பாடிகிட்டே இருப்பார். எப்போ பெரிய நந்தவனம் பூந்தோட்டம் வச்சுருக்கார் அவர். அவ்வளோ பெரிய பூந்தோட்டத்தில் இருக்கிற அவ்வளோ மலர்களையும் பறித்து மாலையாக்கி அந்த ஸ்ரீரங்கத்து அந்த சாய்க்கு சாற்றுறதில் மாலை சாற்றி மகிழத்தில் அவர் ரொம்ப கொடுத்து வச்சவராக இருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னா, எனக்கு எது வேணும், உனக்கு எது வேணும், என் பேட்டி கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரியான பக்தி இல்லை. பகவானே நீ நன்னா இருக்கணும், உனக்கு திருஷ்டி விழாமல் இருக்கணும், நீ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பகவானே உனக்கு திருஷ்டி வந்துடக்கூடாது, நீ ஆயிரம் ஆண்டுகள் வாழணும், உனக்கு திருஷ்டி கழிக்கிறேன், நீ நன்னா இரு அப்படின்னு எம்பெருமானியே பாடி 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 பாடினதுனால அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த பெரியாழ்வார் இந்த விஷ்ணு சித்தர் எப்போ காலங்காத்தாலே 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டுருவார். பக்தி பெருக்கில் எந்தன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக அப்படின்னு பூக்களெல்லாம் மலர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பரந்தாமன் நினைவு தான் அவருக்கு வருமா. மலர்களிலே பல நீரும் கண்டேன், திருமாலவன் கருணை மனம் கண்டேன், மலர்களிலே பல மனம் கண்டேன், திருமாலவன் கருணை குணம் கண்டேன், பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம், பச்சை நிறம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம்,
வெள்ளை நீரம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நீரம் கண்டேன் அப்படின்னு பக்தியையே விளக்காக்கி திரியாக்கி நூலாக்கி எண்ணெயாக்கி முழுசும் பகவானுக்கே தன்னை அர்ப்பணிச்சுட்டு சந்தோஷமாக மணமணக்கிற கமகமக்கிற அந்த நந்தவனத்தில் அவர் பாடிண்டு போயின்னு இருக்கச்ச ஒரு குழந்தையினுடைய அழுகரை கேட்டு சட்டுன்னு நின்னார். குழந்தை இந்த நந்தவனத்தில் எப்படி வருவா அப்படின்னு நினச்சிருக்குச்சே. பட்டேன்னு ஒரு சுடர் எழும்பியது. அந்த இடத்துல குனிந்து பார்க்கும் பொழுது உருண்டையான முகம், சுருளான கேசம், அழகான கண்கள். அழுதிருந்த குழந்தை இவரை பார்த்ததும் சிரிக்கிறது. கையை காலை தூக்கி தூக்கி எடுத்துக்கோன்னு சொல்கிறது குழந்தை. ஆஹா, என்ன அற்புதம்! இது அந்த திருமகளுடைய சாயலாகவே இருக்கு. அந்த எம்பெருமாட்டியே கீழே இறங்கி வந்துட்டாளா? எப்படி இது நடந்தது? யார் இங்கே குழந்தைய விட்டது அப்படின்னு குழந்தைய கையில் எடுத்துண்டு எல்லா இடத்துலையும் அம்மா குழந்தை யாருது, வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறேன். இங்கேருந்தும் பதில் இல்லை. அசரீரியாக வானத்துலேருந்து ஒரு குரல் கேட்குறது, விஷ்ணு சித்தரே, இது உங்கள் மகள், நீங்கள் எடுத்து வளருவோ அப்படின்னு. என் மகளா இது? சாட்சாத் அந்த எம்பெருமானோடது ஆணை அப்படின்னு நினச்ச அவர் இந்த குழந்தைய அள்ளி அணைச்சி பாசத்தோடு, அவருக்கு தெரிஞ்சது பக்தி, அந்த பக்தியோடையும் வளர்க்குறீர் அந்த குழந்தைய. குழந்தை பிரமாதமாக வளர்ற. 5 வயசு ஆகிறது குழந்தைக்கு அழகாக தலை பின்னிக்க, பூ வச்சு விட, பட்டுப்பாவாடை தைச்சி போட்டு விட, அழகாக அந்த குழந்தைக்கு கதைகளெல்லாம் சொல்ல எல்லாம் செய்கிறேன். கிருஷ்ணர் கதையெல்லாம் சொல்கிறேன், கண்ணனுடைய லீலைகளெல்லாம் சொல்கிறேன். அந்த குழந்தையும் இவராட்டுமே அந்த கிருஷ்ணருடைய பக்தியில் லயிச்சு போகிறா. கிருஷ்ணர் கதை கேட்கச்ச ஒரு வாட்டியும் அப்படியே மனசு உருகி போகிறா. இப்படியே சந்தோஷத்தோடையும் பக்தியோடு வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை குமரி ஆன உடனே, பா, நான் அந்த ரங்கநாதனையே மணக்க போகிறேன், அந்த கண்ணனையே மணக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த சமயத்தில் பெரிய ஆழ்வார், அம்மா இது நடக்காதும்மா, எங்கேயாவது கோவிலில் இருக்கிற தெய்வம் உன்னை மணக்க முடியுமா? உனக்கு சிறப்பான மணமகனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்கிறா, அப்பா, மானிடருக்கென்று வாழ்க்கைப்படி நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நான் அந்த ஸ்ரீ அரங்கத்து நாயகனை ரங்கநாதனை மணக்க பிறந்தவள்ப்பா அப்படின்னு சொல்கிறா. சரி, குழந்தை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சிட்ட அப்படின்ட்டு பெரிய ஆழ்வார் நம்ம கிருஷ்ணர் கதையை சொன்னதுனால அப்படி குழந்தை சொல்லிகிட்டு இருக்கா, மனசு மாறிப்பா அப்படின்றதாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டாளும் முதல்ல அவளுக்கு ஆண்டான்னு பேர் இல்லை, முதல்ல துவதி, அதாவது பூங்கொத்திலிருந்து பிறந்ததுனால, பூங்கொத்துக்கு அடியில் கீழே தொட்டி கீழே பிறந்ததுனால அந்த கோதைன்ற அந்த குழந்தை கிருஷ்ணரையே அந்த ரங்கநாதரையே தன்னுடைய மணவாளனாக மனசில் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டார். அப்போது கல்யாணம்னா மாலை மத்துவலை, மாலை போட்டால் கல்யாணம். அப்போ அந்த ரங்கநாதர் எனக்கு மாலை போட்டால் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு தான் அர்த்தம் இல்லையா அப்படின்னு நினச்ச அந்த குழந்தை என்ன பண்ணுறா, நல்லா பெரிய மாலையாக கட்டுறா. அதை தன்னோட கழுத்தில் அந்த ரங்கநாத பெருமாள் போடுற மாதிரி நினச்சிட்டு தானே போட்டுக்கிறார். போட்டு அழகு பார்த்துக்கிறார். அப்பா டக்குன்னு அந்த மாலையை அவுத்துட்டு, அப்பா மாலை கட்டிருக்கேன்ப்பா, மாலையை கொண்டு போய்
ரங்கநாதருக்கு போடுங்கப்பா அப்படின்னு கொடுக்குறா. ஆஹா, என்ன சமத்து குழந்தை, என்ன சமத்தா இருக்கடி, நீ நன்னா கட்டிருக்கிய மாலையை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அந்த மாலையை எடுத்துன்னு போய் அந்த ரங்கநாதர் சன்னதிக்கு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தா, அவர் என்ன செய்கிறே, தலைமுடி இருக்குது இந்த மாலையில், யார் போட்டுன்ற மாலை இது, இதெல்லாம் பகவானுக்கு போட முடியாது அப்படின்னு கோழிச்சு அனுப்புகிறார். என்ன மனுஷாளுக்கு போட்டுனது எல்லாத்தையும் போய் பகவானுக்கு போடலாமா, அபசாரம் இல்லையாது. அதனால் அப்போ அவர் அங்கேருந்து வர, என்னம்மா விளையாட்டு பண்ணிட்டே நீ, இந்த மாலையை நீ போட்டுன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா, என் உயரம் தானே இருக்கே ரங்கநாத பெருமாளும், அவருக்கு சரியாக இருக்குமா அந்த மாலைன்னு போட்டு பார்த்தேன்ப்பா அப்படின்னா. பெரிய தப்பு பண்ணிட்டியேம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டியே, அது மாதிரி பண்ணக்கூடாதே சொல்லிட்டு வேறு மாலையை அவர் எடுத்து கட்டி திருப்பி எடுத்துன்னு போய் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்கும் பொழுது, அர்ச்சகர் மேலே பகவான் வந்து அந்த மாலை தான் வேணும், முதல்ல போட்ட இந்த கூந்தல் உடைய அந்த மாலை தான் வேணும் அப்படின்னு கேட்குறார். இதை கேட்டு உடனே பெரியாழ்வார், என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்து அந்த மாலையே கொண்டு போய் கொடுத்தா. அதையே பகவான் சந்தோஷமாக தன்னோட கழுத்தில் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டுருக்கேருமா அவனுடைய மாலையன்னு சொன்ன உடனே, நீ கொடுத்த மாலையன்னு சொன்ன உடனே அப்படியே சந்தோஷத்தில் பரவசமாகி போகிற அந்த கோதை. நான் சொன்னேன், நோயப்பா நான் கொடுத்த மாலையை அவர் போட்டுப்பேன் அப்படின்னு சந்தோஷப்படுறேன். அவர் எனக்கோசரம் வருவப்பா, நான் கனாக்கண்டேன்ப்பா. வாரணமாயிரம் சுழவலம் செய்து நாரணன் நம்பே நடக்கின்றான் என்றதி புரண போர்க்கூடோ வைத்து பூரம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் மத்தளும் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்க்கி மைட்டுணன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இந்த குழந்தை பாட்டுக்கா தன்னுடைய கனவெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல சொல்ல, அப்பா பார்க்குறேன், அம்மா நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. உண்மையில் பகவான் அந்த மாதிரிலாம் நேரம் வர முடியாதுமா. ஆனால் பக்தியினால் பகவானை வரவழைக்க முடியும். நீ நோன்பு இரு, நீ நோன்பு இருந்து பகவானை கூப்பிடுமா, அவர் உனக்கு வருவார், நிச்சயமாக உனக்கு வருவார்மா அப்படின்னு அவர் கண்ணால் மலமலான்னு ஜலத்தோடு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, தன்னோட குழந்தை அந்த ரங்கநாத பெருமான் பேரில் உயிரையே வச்சுருக்கா, அவரே எழுந்து வந்து தன்னை மனப்பார்னு உறுதியாக நம்புகிறா. ஆனால் இந்த லோகத்தை பொறுத்தின்னு வரைக்கலாம் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு நிஜமான செய்திகள் ஆகும். அக்கம் பக்கம் இருக்கிறவா எல்லாரும் இந்த மாதிரி பெரியாழ்வாருடைய குழந்தைக்கு புத்தி தடுமாற்றம் ஆகி போச்சுன்ற மாதிரி கேலியாக பார்க்குறாளேம்மா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேம்மா, நிச்சயமாக பக்தியினால் அந்த பிறந்த நம்ம அடைய முடியுமா, நிச்சயமாக அடைய முடியுமா. நீ நோன்பு விடுமா, இது மார்கழி மாதம் இல்லையோ, தை மாதம் வந்து மணந்து கொள்வேறவன் வந்து சரியா, நீ நோன்பு இரு, நீ மற்ற பசங்களோடலாம் சேர்ந்து விளையாடு, பாடு, ஆடு, அந்த கிருஷ்ணரையே பூஜை பண்ணுமா, நீ சந்தோஷமாக இருமா. நீ எப்போ பார்த்தாலும் அப்படியே வானத்தை பார்த்துட்டு கணக்கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதமா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே
நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் நரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தேடும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா 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 காற்று இறகினிலே நந்தலாலா அப்படின்னு சொல்கிறான் அந்த குழந்தை. தெரியுமா, உனக்கு எதை பார்த்தாலும் இந்த எம்பெருமான் தெரியறது ரொம்ப சந்தோஷம்தான். நீ நோன்பு இரு, மற்ற பிள்ளைகளோட கூட போய் விளையாடு, நீ பாட்டு பாடு, கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வா, நீ சந்தோஷமாயிருமா அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். மார்கழி மாதம் முதல் நாள் விடியற் காலையில் எழுந்துடுறா. எழுந்து நல்லா குளித்து பளிச்சுன்னு பாவாடை தாவணி எல்லாம் போட்டு மையிட்டு எழுதாம் மலரிட்டு நாம் முடியாம் செய்யாதன செய்யாம் தீக்குறளை செல்றோதும் அப்படின்னு எந்தவித பிரமாதமான அலங்காரங்களும் பண்ணிக்கல. பளிச்சுன்னு குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நெத்திக்கிட்டு ஒரு தோழியாக போய் எழுப்புறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீனோ நெறிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகாள் கூர்வேல் கொடுந்தோழிலல் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் திங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய் ஆக எல்லங்கிளியே இன்னும் ஓரங்கு தீயா செல்லந்தழையன்மின் நங்கை மேற்பொடரின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லேகள் நீங்களே வல்லேகள் நீங்களே வல்லீங்க நீங்களே நானே தானாயிடுக. எல்லாரும் வந்துட்டாளான்னு ஒரு தோழி கேட்கும் பொழுது எல்லாரும் வந்துட்டா, போந்தார் போந்து எண்ணிக்கொள், நீ வந்து எண்ணிப்பார் எல்லாரும் வந்துட்டாளான்ட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணனை பாடலாம், அந்த எம்பெருமானை பாடலாம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கார். யார்? கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீமத் பகவத்கீதையில். அதனால் அந்த மார்கழி மாதம் அவருக்கு உண்டானது. இது தேவர்களுடைய விடியற்காலம். நாம் போனோம்னா நம்மளுக்கு உடனே நம்மளுடைய காரியங்கள்லாம் நம்மளுடைய செயல்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரையும் வரிசையாக அழைச்சிட்டு ஒரு பாக்களாக பாடிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. இந்த
எம்பெருமாட்டி அந்த கோதை நாச்சியார், அந்த எம்பெருமாட்டி கோதை நாச்சியாருக்கும் ரங்கநாதருக்கும் எப்போவுமே ரங்கநாதருடைய ஹிருதயத்தில் வீட்டிருக்கிற அந்த மகாலட்சுமியே தானே அவளுக்கு நோன்பு வேணுமா, அவளுக்கு கஷ்டங்கள் வேணுமா, அவள் சாப்பிடாமல் தூங்காமல் நோன்பு இருக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நோன்பெல்லாம் யாருக்கு கொடுத்தா அப்படின்னா, இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திருப்பாவை 30 படித்து இந்த வாரணம் 1000 படிச்சுன்னு வந்தால் நல்ல விதத்தில் நல்லபடியான கணவன் அமைஞ்சு நல்லபடியான வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கோசரம் நமக்காக அந்த எம்பெருமாட்டியை அந்த மகாலட்சுமி கோதையாக அவதரித்து திருப்பாவை நமக்கு கொடுத்துருக்கா. அந்த நோன்புகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வாயிற்காப்போன்னு என்ன பண்ணுறோம், இப்போ கண்ணனெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, நீங்களாம் போங்க போங்க அப்படின்னு சொல்லச்சே, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கொஞ்சம் தரப்பா கதவை, ஆய சிறுமியருமுக்கு அரை பறை மாயன்மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான். நேற்றுக்கே சொல்லிட்டார், நேற்றுக்கே எங்களை வர சொல்லிட்டார். தெரியுதா? நீ ஒன்றும் இன்னைக்கு கதை திறக்காமல் ஒன்றும் ஐச்சட்சியம் பண்ண வேண்டாம். தோயோமாய் வந்தோம். எப்படி வந்திருக்கோம் நாங்கள்? திறந்த மனசோட வெள்ளை மனசோட அந்த பகவான் எங்களோடைய கலந்து எங்களோட சந்தோஷமாக இருக்கணும். அந்த எம்பெருமானோட நாங்கள் இருள்ன்ற அஜ்ஞானத்துலேருந்து நீங்கி வெளிச்சங்கிற ஞானத்தோடு கலக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த வாயிற்காப்பான்கிட்ட சொல்கிறார். அவனுக்கு ஒன்றும் புரியல. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கேட்டெல்லாம் திறக்க முடியாது, எல்லாரும் போங்க போங்க. தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். என்னம்மா கண்ணன் உங்ககிட்ட சொல்கிறான்டங்கோ, நீங்கள் கண்ணன்கிட்ட பேசினேன்டங்கோ, என்னமோ ஞான ஒளிங்கிறங்கோ அஜ்ஞான இருட்டுங்கிறங்கோ, எனக்கு எதுவும் புரியல, கதை திறந்து நீங்கள் பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு போன உடனே அந்த உந்தோ மதகளேற்றன் ஓடாத தோழ்வலிஞன் நந்தன் கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழோ குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் வந்தார் விரலி உன் மைத்தூணன் பேர் பாட செந்தாமரை கையால் சிராவலையோலேப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு கிருஷ்ணரை எழுப்பி அனுப்புமா அப்படின்னு நப்பினியை கேட்கிறா. அதுக்கப்புறமா இந்த மாதிரியா நோன்பு இருந்து நோன்பு முடியறது நல்லபடியாக. அப்போது கிருஷ்ணர் இடத்துல எல்லாரும் கேட்டுக்கிறா. சிற்றந்திருகாலே வந்துன்னை சேவித்துன் ஒற்றாமரையடியே
போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணோ குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. உன்னுடைய அருள், உன்னுடைய திருவருள் அனுகிரகம் எங்களுக்கெல்லாம் எப்போவுமே கிடைக்கும். அது எங்களுக்கு தெரிஞ்ச கதை. இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்த எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் புந்தன்னோடு ஊற்றோமேயாவோம் உனக்கே நாமற்றைவாம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோரெம்பாவாய் அப்படின்னு பாடுறா. அதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமாக இல்லங்களுக்கு திரும்புகிறா. ஆனால் ரங்கநாத பெருமாளோ கிருஷ்ணரோ வந்த பாடு இல்லை. அப்பா நோன்பெல்லாம் முடித்தாச்சு, இன்னும் யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிறா. அந்த எம்பெருமாட்டி மனுஷ பிறவியா பெண் பிள்ளையாக பிறந்து அந்த ரங்கநாதன் நினச்சி வண்டை பார்த்து தூர் அனுப்புகிறா. வண்டு, நீ ஒயின்னு நீ கத்தாத, போ நேராக போ ரங்கநாதர்கிட்ட போய், கோதை உனக்கோசரம் காத்துட்டுருக்கா, கோதை உனக்கோசரம் காத்துட்டுருக்கான்னு சொல்கிறியா அப்படின்னு பேசுகிறா. அப்புறம் இப்படி திரும்பி பார்க்குறா, வானத்தை பார்க்குறா. மேகமே, எனக்கோசரம் நீ ஒரு செய்தி சொல்கிறியா? இந்த திருவேங்கடம் மலையில் மழையாக பெய்யச்ச ஏன் ஹீட்டாக தண்ணி வருதுன்னு கேட்பார். அப்போ சொல்கிறியா, கோதை நீ கிடைக்காம அழுதுன்ருக்கா, அந்த கண்ணீர் தான் சூடாக வருதுன்னு சொல்கிறியா மேகமே அப்படின்னு கேட்குறா. குயிலே குயிலே, நீ போய் அழைச்சின்னு வரியா, நீ போய் அந்த ரங்கநாதர் என்கிட்ட அழைச்சின்னு வரியா அப்படின்லாம் இவ பாட்டுக்க பேசிகிட்டே இருக்க ஆரம்பித்ததும் பெரியாழ்வார் கண்களை நீர் மல்கிறது. தன் குழந்தை கஷ்டப்படுறாளே, தன் குழந்தைக்கு இன்னும் அந்த பகவான் அனுகிரகம் பண்ணலையே அப்படின்னு அந்த பெரியாழ்வாரும் கண்ணில் ஜலம் விட்டு அழற. இந்த குழந்தை படுற வேதனை மென்சை போன் மென்மோலை என்று மெலியுமே நங்கை மீன் நீருவ பெண் பேற்று நல்கினீர் எங்கனே சொல்லோகேன் யான் பெற்ற ஏழையை சங்கன்னும் சக்கரம் என்னோ திருத்துழாயன்னோ இங்கனே சொல்லினாள் ஏழை நான் என் செய்வேன் என் செய்கேன் என்னுடை பேதை என் கோமளம் என் சொல்லோ என் வசமும் அல்லள் நங்கை நீர் பொன் செய்போன் மார்பேனன் கண்ணன் கழல்கள் மேல் மென் செய்போன் மென்மொலை என்று அப்படின்னு சொல்லி வாசத்தினைக்காக வந்து என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உட்காந்துக்கிச்ச ஒரு அழகான தேர் வருது. அதிலிருந்து அழகான ஒரு வாலிபன் இறங்கி வர வந்து, மாமா எனக்கு தெரியறதா கேட்குறேன். மாமாவா? யாருக்கு யார் மாமா? பொண்ணோட அப்பாவை தானே மாமான்னு கூப்பிடுவா ஒரு பையன். என்னென்ன மாமான்னு கூப்பிட்ற நீ? ஆமாம், உங்களோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கேன். ஒரு பொண்ணு உள்ளே வச்சுருக்கீங்களே
பொன்னும் பொருளும் போல புகழ்வாய்ந்த பொன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே உள்ளே இருந்து எழுந்து வர கோதை அவளுக்கு வந்திருக்கிறது அந்த அரங்கநாத பெருமாள்டான்றது நல்லா தெரியுது. எழுந்து அவர் பின்னாடியே வர அவர் கட 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 கடன்னு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு கோவிலுக்குள்ளே போய் நுழைஞ்சு அப்படியே அனந்த சயனமாக படுத்து மறுபடியும் அந்த கல் வடிவமாக அச்சாவதாரம் அந்த மூர்த்தி ஆயிடுது. அம்மா ஏமாந்து போயிட்டுமா, வந்தது பகவான் தான். ஆனால் திருப்பியும் அவர் இந்த மாதிரி மனுஷ வடிவத்திலலாம் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிச்சே. அப்பா சூடி கொடுத்த என்னோட மாலை அவர் சூடின்றார் இல்லவா, அப்போ நான் அவருக்கு என்ன அப்படின்னு மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலையர்தன் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிலரங்கன் மாலையர்தம் மார்பிலே மையிலாள் தையலாள் மாமலர் கரத்தினாள், மையலாள் தையலாள் மாமலர் கரத்தினாள், தங்கராஜனை தங்கள் நேசனை ஆசி கூறி பூஜை செய்து அன்புடன் இன்பமாய் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாற்றினாள் அப்படின்னு. மாலை சாத்திட்டேனேப்பா, மாலை சாத்தினா அவர் உன்னுடைய மணாளன், அவர் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவரை போல தானே நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சுவாதீனமாக அந்த ரங்கநாதருடைய மார்பு பக்கத்தில் ஏறி அவர் பக்கத்தில் உட்காந்து அப்படியே சுடராசி மாறி போகிறார். அதை பார்த்ததும் பெரிய ஆழ்வார் மிகுந்த வருத்தம் அடைகிறார். அம்மா ஒன்றையும் காணும், ரங்கநாதரையும் காணுமேம்மா, எங்கம்மா போயிட்டார், எங்கே போயிட்டுங்க ரெண்டு பேரும், யாரையுமே காணுமே. பின்னா இங்கே ரங்கநாதர் இருந்த ஒரு பையன் வடிவத்தில் நீ என்னோட ஆடின பாடின நோன்பிருந்த விரதம் இருந்த சிரிச்ச சந்தோஷப்பட்ட எல்லாம் பண்ண. ஒரு மகள் தன்னை திருமகள் போலே வளர்த்தேனம்மா, சிங்கண் மாதா போல் பெருமகளாய் வளர்த்தேனம்மா, பெண் பிள்ளை என் கோதை என நினைத்து வளர்த்தேனம்மா, மருமகனை கண்டதுமே மநாட்டுப்புறம் சென்றதேனம்மா கோதை, ஒரு மகளை திருமகள் போல் வளர்த்தேனம்மா, அம்மா கோதை அம்மா அப்படின்னு அழறே. உடனே பகவானும் தாயாருமா அவருக்கு நேர காட்சி தர, விஷ்ணு சித்தரே நீங்கள் வளர்த்தது சாதாரண குழந்தை இல்லை, நீங்கள் வளர்த்துன்னு வந்தது சாட்சாத் அந்த எம்பெருமாட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி தான், அவ்வளோதான் நீங்கள் குழந்தையாக வளர்த்துங்கோ. அவள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டா. அவளும் நானுமா இந்த உலகத்து ஜனங்களையும் உங்களையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுப்போம்
அவள் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தா அப்படின்னா, பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பாவை அப்படின்றது வேதத்துக்கு ஒப்பான ஒரு நூல், அதை ஏற்றுவதற்காகவும் உங்கள் பேரில் உங்களிடத்த குழந்தையாக வளரணும் அப்படின்னு மகாலட்சுமி உங்களுடைய பாட்டுகளும் உங்களுடைய கதைகளும் உங்களுடைய பக்திகளும் உங்களை ஒரு அப்பாவாக தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இங்கே வந்து பிறந்தா அப்படின்னு சொல்லி அந்த ரங்கநாதனும் அந்த ஆண்டாளுமாக அவருக்கு காட்சி தரா. நீங்களும் இறுதி காலத்தில் என் இடத்துல வந்து அடையலாம். இதை பற்றி நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சாட்சாத் அந்த எம்பெருமாட்டி தான் ஆண்டாளாக வந்து அவதரித்தது ஆடிப்பூரத்தில் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறமா அவரும் மனசில் ஓரளவு நிம்மதி ஏற்பட்டு வீட்டுக்கு ஆற்றுக்கு திரும்பி வந்தார். இந்த ஆண்டாளுடைய கதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு பக்தியினால் அந்த பரந்தாமனை அடைய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது. உறுதியோடு நம்ம நோன்பு இருந்தால், உறுதியுடன் இருந்தால் எந்த செயலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கக்கூடியது. ஆண்டாள் வந்து சாதாரண பெண் பிள்ளை இல்லை. ஆண்டாள் சாட்சாத் அந்த மகாலட்சுமி தான். அவள் அந்த ரங்கநாத பெருமாளோடு சேர்ந்து சந்தோஷமாக மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்து மதிளரங்கன் மாலையதம் மார்பிலே தெய்யலாள் மெய்யலாள் மாமலர் கரத்தினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள், மாலை சாத்தினாள், கோதை மாலை மாற்றினாள்.